மற்றொரு அண்மை செய்தி. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் மின்வெட்டை சரி செய்ய முடியாது என தவிக அரசு கைவிரித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இப்போதைக்கு மின்வெட்டை சரி செய்ய முடியாது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் மின்வெட்டை சரி செய்ய முடியாது என தவிக அரசு கைவிரித்துள்ளது. இப்போதைக்கு மின்வெட்டை சரி செய்ய முடியாது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் தற்போது மின்வெட்டை சரி செய்ய முடியாது என தவிக அரசு கைவிரித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபா. இப்போதைக்கு மின்வெட்டை சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மின்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. எதன் காரணமா இப்படி சொல்லியிருக்காரு? கூடுதல் விவரங்கள் என்ன? தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மின் தடை ஏற்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் இரவு 8 மணிக்கு மின் தடை ஏற்பட்டால் அடுத்த நாள் காலையில் தான் மின்சாரம் வருகிறது என பல்வேறு தரப்பிலிருந்து பொதுமக்கள் போராட்டம், சாலை மறியல் என பல்வேறு இடங்களில் அந்த மின்தடை காரணமாக பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் கோபத்துடன் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று கூட பார்த்தீர்கள் என்றால் சென்னை தலைநகரம், தமிழகத்தின் தலைநகரமான சென்னையிலும் பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான இடங்களில் கூட பார்த்தீர்கள் என்றால் மின்தடை 4 மணி நேரமாக மின்தடை ஏற்பட்டு முற்றிலுமாக இருள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த நிலையில் இன்று மின்சாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்தித்தார்கள். இந்த நிலையில் அதாவது பத்திரிகையாளர்கள் மின்தடை தொடர்ந்து பார்த்தீர்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. பொதுமக்களும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மின்சாரத்துறை என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது, இதற்கான முடிவுதான் என்ன என்று கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 1 மாத காலம் தற்போது நாங்கள் இந்த பழுவை எல்லாம் சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் அதிகமான மின்பழு இருப்பதால் பல்வேறு இடங்களில் பணிகள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதனால் தற்போது பார்த்தீர்கள் மின் நாங்கள் சரி செய்ய முடியாது, எங்களுக்கு இதற்கு கால அவகாசம் வேண்டும் என மலுப்பனால ஒரு பதில் தெரிவிக்கிறார். இது மட்டுமல்ல, கடந்த டிரான்ஸ்பார்மர் குறை இருக்கிறது, பணியாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் கடந்த ஆண்டு பார்த்திருக்கிறார்கள் பணியாளர்கள் குறைவாகத்தான் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் டிரான்ஸ்பார்மர் அனைத்தும் பார்த்திருக்கிறார்கள் புதிதாக இருந்தது. அதாவது மழை காலத்திலும், அதாவது வடகிழக்கு பருவமழை போலிலும் மின்தடை ஏற்படாமல் மின்சாரம் கடந்த ஆண்டு பார்த்திருந்தால் முழுவதுமாக வழங்கப்பட்டது. இது மட்டுமல்ல, கடந்த கோடை காலத்திலும் மின்தடை இல்லாதபடி சீராக மின்சாரம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அதே டிரான்ஸ்பார்மர் தான், அதே பணியாளர்கள். இந்த நிலையில் மட்டும் மின்தடை எப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, மக்கள் கொதித்திருக்கிறார்கள், இதற்கு என்னத்தான் முடிவு என்று மீண்டும் பத்திரிகையாளர் கேட்ட போதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என மலுப்பனான ஒரு பதிலை மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பதாக மின்வெட்டை சரி செய்ய முடியாது என தவிக அரசு கைவிரித்துள்ளது குறித்து கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா. எதனால மின்சார ஃபால்ட்னு நம்ம எல்லாமே எந்தெந்த நேரத்துல எதனால ஃபால்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா இல்ல கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அனைத்தும் நம்ம சீரமைக்கணும்னா 1 மாசத்துல பண்ண முடியாது. எதனால மின்சார ஃபால்ட்னு நம்ம எல்லாமே எந்தெந்த நேரத்துல எதனால ஃபால்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா இல்ல கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அனைத்தும் நம்ம சீரமைக்கணும்னா 1 மாசத்துல பண்ண முடியாது. எதனால மின்சார ஃபால்ட்னு நம்ம எல்லாமே எந்தெந்த நேரத்துல எதனால ஃபால்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா இல்ல கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அனைத்தும் நம்ம சீரமைக்கணும்னா